ஏப்பா என்ன வேலை ஆஃபீஸில் இவ்வளோ வேலை செஞ்சு இனத்துக்கு என்ன கஷ்டமாக இருக்கு. கொஞ்ச நேரம் இந்த சோஃபாவில் படுத்து கிடப்போம். எப்பா இப்போ தான் நல்லா இருக்கு. ஒரு காப்பி கிடைச்சா நல்லாயிருக்கும். பல்லவி எங்கே போனாலும் தெரியலையே. பல்லவி ஒரு காப்பி கொண்டு வாயேன். வந்துட்டிங்களா? உங்கள்கிட்ட இப்போ தான் ஒன்றும் சொல்லணும்னு காத்துட்டு இருந்தேன். காலையிலேருந்தே ஃபோனுக்கு வர ட்ரை பண்ணி உங்களுக்கு ஃபோனு ரீச் ஆகலை. சரி எப்போ வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த எங்கள் சித்தப்பா மோனுக்கு கல்யாணமா, அங்கே பொம்பளை பிள்ளைகள் கிடையாதுல, அங்கே நான் தானே போகணும். அதனால என் நகையிலலாம் கொஞ்சம் திருப்பி தாங்குங்க. என்னது உங்கள் சித்தப்பா மகனுக்கு கல்யாணமா? அது சின்ன பையன் தானே? என்ன இப்படி அதிர்ச்சி ஆகுறீங்க? உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு மட்டும் அன்னைக்கு என்ன பிள்ளை இல்லை போண்டான்னு சொன்னதுக்கு இல்லை ஒன்றும் சொல்ல மாட்டாவ. வளக்காப்புக்கு போவோன்னு சொன்னியும் மாமன் வீட்டுக்கு மட்டும், எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு மட்டும் போகக்கூடாதானா? உன் சித்தப்பா பையன் கல்யாணத்துக்கு எதுக்கு நகை உனக்கு? நீ எப்படி இந்த பேண்ட் சட்டை தான் போட போகிறான், இதுக்கு எதுக்கு நகை? உள்ளது போல் போதும் உனக்கு. இருங்க, ஏன்னா உங்கள் சொந்தம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது நானும் இதே மாதிரி தான் நடந்துக்குவேன். அப்போ என்ன வேற ஒரு ஆளாக பார்ப்பிய? இருங்க சமயம் வரட்டும், உங்களை பார்த்துக்கிறேன்.